لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அருமைக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானிலே நாம் இந்த பாட்டுல ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள உறவை பார்த்துட்டு இருக்கோம். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி. அருமைக்குரியவர்களே, இந்த ரமலான்ல குர்ஆனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல குர்ஆனுக்கு அதிகமா நேரம் கொடுத்தாங்க, அதிகமா ஓதுனாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்முடைய ரமலான் ஒளிமயமான ரமலானாக, நம்முடைய ரமலான் ரூஹானியத்தால் ரமலானாக அமைய வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, இந்த ரமலானிலே நாமும் குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், நாமும் அதிகமா குர்ஆன் ஓதணும். ஏதோ ரமலான் நோன்பு வச்சுட்டோம், பசி ஆயிட்டோம் அப்படின்னு இல்லாம ரமலான்ல மட்டும் நல்ல விஷயம், ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்னா ரமலானுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, ரமலானுக்கு தொழுகைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தொழுகை வாழ்க்கை ஃபுல்லா தொழ வேண்டிய தொழுகை. நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு ரமலான்ல மட்டும் உழுந்து தொழுவோம், ரமலான் வந்து தொழுகை ஏற கட்டிடுவோம். அப்படி இல்ல, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தான் நிறைய தொடர்பு. ரமலானுக்கு குர்ஆனுக்கும் தான் நிறைய தொடர்பு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தொழுகைக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் இந்த குர்ஆனையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். இல்ல பள்ளிவாசல்ல குர்ஆனும் ஓதணும். தொழுகைக்கு போறீங்க, ரமலான்ல தொழுகைக்கு போறீங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுங்க, ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போயிடுங்க. தொழுதுற 15 நிமிஷம் கழிச்சு வாங்க. எப்போ சலாம் முடிச்சு அறக்கப்புறம் ஓடி வரும், அப்படி ரமலான்ல ஓடி வராதீங்க. பள்ளிவாசல்ல உட்காருங்க, கொஞ்ச நேரம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காந்து குர்ஆன் எடுத்து ஓதுங்க. ஒரு 15 நிமிஷம் ஓதுங்க. ஒரு 5 வக்துக்கும் நீ ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அருமைக்குரியவர்களே எவ்வளவு குர்ஆன் ஓதலாம். ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாதாரண திக்கி ஓதக்கூடியவர், திக்கி ஓதுறவரு ஒரு பேஜுக்கு, ஒரு பக்கத்துக்கு நீங்க ஓதி பாருங்க எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்பீடா ஓதுறவங்க விட்டுருங்க. திக்கி ஓதுறவங்க ஒரு பக்கத்துக்கு குறைஞ்சது 5 to 10 நிமிஷம் ஆகும். 5 to 10 நிமிஷம் ஆகும். அந்த 15 வரி குர்ஆனா இருந்தா ஒரு ஜுஸுக்கு வந்து 20 பக்கம் இருக்கும். ஒரு ஜுஸுக்கு வந்து 20 பக்கம் இருக்கும். அப்போ ஒரு ஜுஸுக்கு, ஒரு பக்கத்துக்கு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா ஒரு ஜுஸுக்கு எத்தனை நிமிஷங்க? 100 நிமிஷம், 1.5 மணி நேரம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம். இந்த 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை இது நான் சொல்றது ரொம்ப திக்கி ஓதுறவருக்கு. இப்ப சாதாரண ஓதுறவங்கலாம் 20 நிமிஷம் இருக்கு ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு. ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவ்வளவுதான். மேக்சிமம் 1/2 மணி நேரம் ஆகும் ஒரு நல்ல ஓதுறவங்களுக்கு. திக்கி ஓதுறவங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திக்கி ஓதுறவங்களுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வைங்க. அருமைக்குரியவர்களே, நீங்க 5 வேளை தொழுகையிலையும் முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கீங்க. 1/2 மணி நேரம். 5 வேளைக்கு என்னாச்சு? 2.5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரத்துக்கு ஆச்சு 3 மணி நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டாம். நீங்க முன்னாடி 10 நிமிஷம், பின்னாடி 10 நிமிஷம், 20 நிமிஷம், 100 நிமிஷம் வந்துருக்கு கிட்டத்தட்ட. முன்னாடி குர்ஆன் தொழுகைக்கு முன்னாடி 10 நிமிஷம், சுன்னத்துல் 5 நிமிஷம் எடுத்துங்க, குர்ஆனுக்கு 10 நிமிஷம் எடுங்க. தொழுது முடிச்சாலும் குர்ஆனுக்கு 10 நிமிஷம் வைங்க. 20 நிமிஷம் ஆயிடும். 5 வேளைக்கும் 100 நிமிஷம் கரெக்டா கிடைச்சிரும் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப திக்கி ஓதுறவங்களுக்கு. இவ்வளவு திக்கி ஓதுறவங்க ஈஸியா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் புனித ரமலான்ல நீங்க ஒரு குர்ஆனை முழுமையா முடிக்கலாம். இல்ல நீர் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஈஸியான கணக்குங்க. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்னேன், முதல் பயான்ல சொன்னேன், தூஹீன சாயத்தோ பஹானே ஹஸார் ஹே, உனக்கே விருப்பம் இல்லை என்றால் சாக்கு போக்குற ஆயத் சொல்லலாம். அதனால அருமைக்குரியவர்களே, திக்கி ஓதுறவங்க, ஓத தெரியாதவங்க குறைஞ்சபட்சம் இந்த ரமலானில ஒவ்வொரு தொழுகைக்கு 10 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் பின்னாடி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதிடலாம். சரி, ஓத தெரிஞ்சவங்க, இல்ல அதையும் ஓத தெரிஞ்சவங்களுக்கு, ஓத தெரியாதவங்களுக்கு என்ன வழி? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல சொல்றேன்.